Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் யுத்த பூமி அத்தியாயம் 4. டிஎஸ்பி பூபாண்டியன் அந்த பெண்ணின் உடலை மறுபடியும் தீர்க்கமாய் பார்த்துவிட்டு விஷ்ணுவையும் கோகுல்நாத்தையும் மீறிட்டார். இந்த பொண்ணை போன வாரம் எங்கேயோ பார்த்தனே. எங்கே சார்? பூபாண்டியன் இடது கைவிரல்களால் தன் மோவாய்க்கட்டையை தட்டியபடி யோசித்தார். சில வினாடி யோசனைக்கு பின் அவருடைய முகம் ஒரு சின்ன மலர்ச்சிக்கு போயிட்டு, எஸ், போன வாரம் ஹோட்டல் உதயா இன்டர்நேஷ்னலில் அமைச்சர் ஒருத்தர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை கவனிக்கிறதுக்காக ராத்திரி 10 மணி அளவில் அங்கே போயிருந்தேன். ஹோட்டல் வாசலில் இந்த பெண்ணுக்கும் ஒரு ஆட்டோ டிரைவருக்கும் கடுமையான வாக்குவாதம். மீட்டர் சரியாக ஒர்க் பண்ணாதால் டிரைவர் ஒரு சார்ஜ் கேட்க, இவ கொடுக்க மறுக்க அங்கே ஒரு அக்லி சீன் கிரியேட் ஆச்சு. நான் போய் தான் தலையிட்டேன். இந்த பொண்ணு அந்த ராத்திரி இன்டர்நேஷ்னல் ஹோட்டலில் தங்கியிருந்தாளோ சார்? தெரியல. ஆட்டோ சார்ஜ் தகராறு நான் செட்டில் பண்ணியதும் அவள் உள்ளே போயிட்டா. ஒரு தேங்க்ஸ் சொன்னதோடு சரி. அவள் அந்த ஹோட்டலில் தங்கியிருந்தவளா இல்லை சாப்பிட வந்தவளான்னு தெரியல. விஷ்ணு லேசாய் பரபரத்தான். இந்த பொண்ணு ஃபோட்டோ அந்த ஹோட்டல் ரிசப்ஷனில் காட்டி கொடுத்தா உண்மை தெரிஞ்சிடும்ல. டூ இட் விஷ்ணு. 4-5 போஸ்ட்டில் இந்த பெண்ணை ஸ்னாப் பண்ணி கொண்டு போயிடுங்க சார். ஆட்டோ டிரைவருக்கும் இந்த பொண்ணுக்கும் தகராறு நடந்த தேதி, கிழமை, நேரம் வேணும். நோட் பண்ணிக்கங்க. 14ஆம் தேதி புதன்கிழமை ராத்திரி 10 மணி. தொப்புள் தெரிய சேலை கட்டிருந்தா, முகத்தில் கொஞ்சம் மேக்கப் தூக்கலாக இருந்தது, கையில் ஒரு பையன். விஷ்ணு உள்ளங்கையை தேய்த்து கொண்டு கிளம்பினான். இது போரு சார், இன்னும் 1 மணி நேரத்தில் அவள் ஜாதகத்தையே கொண்டு வந்துடுறேன். ஜெயபாலின் முகம் போன போக்கை பார்த்து அருணகிரி புன்னகைத்தார். ஒரு துண்டு கட்லெட்டை தக்காளி சாஸில் குளிப்பாட்டி வாய்க்குள் திணித்து கொண்டே கேட்டார். என்ன தம்பி, மூஞ்சியெல்லாம் வெத்து போச்சே, பயந்துட்டியா? சார், நீங்கள் கேட்டது உதவி இல்லை சார், விபரீதம். மாட்டிக்கிட்ட ஜெயிலுக்கு போய் 5 வருஷமோ 10 வருஷமோ கம்பி ஆன வேண்டித்தான். அருணகிரி மற்றொரு கட்டளை துண்டை வாய்க்குள் கொடுத்து விட்டு சிரித்தார். மாட்டிக்கிட்ட தானே சார்? சட்டத்தையும் போலீஸையும் கொஞ்ச நாளைக்கு ஏமாற்றலாம், ரொம்ப நாளைக்கு ஏமாற்ற முடியாது சார். எனக்கு இந்த விவகாரமே வேண்டாம் சார். சொல்லிக்கொண்டே எழ முயன்ற ஜெயபாலின் கையை பற்றினார் அருணகிரி. அட உட்காரு தம்பி. இந்த இந்தியாவில் போலீஸையும் சட்டத்தையும் ஏமாத்துறது ரொம்ப சுலபம். அப்படி இல்லைன்னா நம்ம நாட்டு அரசியல்வாதிகள் இவ்வளோ சௌக்கியமாக இருக்க முடியுமா? பணங்கிற பிஸ்கெட்டை காட்டினா சட்டம் ஒரு பாமரைனி நாய்க்குட்டி மாதிரி வாழை குழைக்கும். சொடுக்கு போட்டால் ஓடி வரும். எனக்கு வேண்டாம். வேண்டாமா? எது வேண்டாங்கிற? 5000 ரூபாய் சம்பளத்துக்கு உனக்கு கிடைக்க போகிற வேலையை வேண்டாம்னு சொல்கிறியா? நீ ஒரு நல்ல வேலையில் உட்கார்ந்து உன்னோட தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்க போதா, அதை வேண்டாம்னு சொல்கிறியா? சார் இதை பாரு தம்பி, பயந்துட்டா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. முதல்ல வேர்வையை தொட. கட்லெட்டும் காஃபியும் சாப்பிட்டுக்கிட்டே யோசனை பண்ணு. உனக்கு கிடைக்க போகிற வேலை, நடக்க போகிற உங்கள் தங்கச்சியோட கல்யாணம், ரெண்டும் உன்னோட வாழ்க்கை லட்சியங்கள். இந்த லட்சியங்கள் உனக்கு வேண்டாமா? ஜெயபால் வியர்வை நின்றது. தலை குனிந்து சில வினாடிகள் யோசித்து விட்டு பின் நிமிர்ந்தான். எனக்கு வேலை தரப்போகிற புள்ளியார் சார். முதல்ல காரியம் முடியணும், அப்புறம் தான் உன்னை அவர் பார்ப்பார். காரியம் முடிஞ்சதும் அவர் எனக்கு வேலை கொடுப்பாருங்கன்னு என்ன நிச்சயம்? என்னை ஏமாற்றிட்டா? அவர் அப்பேற்பட்டவர் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, உனக்கு நம்பிக்கை வேணும்னா அவர் என்ன பண்ணணும்? வேலைக்கு பதிலா, அதாவது உனக்கு தரப்போகிற வேலைக்கு பதிலா? ஆமாம், சொல்லு. நான் ஒரு ஒர்க் ஷாப் தொடங்குகிற அளவுக்கு பணம் கொடுத்துட சொல்லுங்கள். பணமா? எவ்வளோ எதிர்பார்க்குற? 5 லட்சம். வெயிட்டர் காப்பி டம்ளர்களை கொண்டு வந்து வைத்து விட்டு போகும் வரை மௌனமாக இருந்த அருணகிரி பின் உதடுகளை அசைத்தார். அவர்கிட்ட கேட்டுத்தான் சொல்லணும். தாராளமாக கேளுங்க. இதையும் அவர்கிட்ட சொல்லிடுங்க. காரியத்தை பண்ணுறதுக்கு முந்தி பணம் 5 லட்சமும் என் கைக்கு வந்துடணும். என்னடா இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டால் நீங்கள் சொன்ன அந்த காரியத்தை பண்ண தயாராக இருக்கேன். சரி, நாளை காலையில் பனகல் பார்க்கு பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் டெலிஷியஸ்ஸு அப்படின்னு அங்கே ஒரு 10 மணிக்கு வா. நான் அங்கே வெயிட் பண்ணிட்டுருப்பேன். நான் அவரோட முடிவை கேட்டுட்டு வந்துடுறேன். ஜெயபால் தலையாட்டினான். விஷ்ணு ஹோட்டல் உதயா இன்டர்நேஷ்னலுக்கு போய் ரிசப்ஷன் கவுண்டரில் ரெடிமேட் சிரிப்பு சிரித்த பெண்ணுக்கு முன்பாய் போய் நின்று தன் உத்தியோக அட்டையை காட்டியதும் அவள் சிரிப்பு காணாமல் போயிற்று. எஸ், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ சார்? விஷ்ணு கையில் வைத்திருந்த அந்த பெண்ணின் ஃபோட்டோவை காட்டினான். இதை யாருன்னு தெரியுமா? அவள் வாங்கி பார்த்து விட்டு தலையாட்டினாள். பெரிய கண்களில் பயம். தெரியலையே. போன வாரம் 14ஆம் தேதி ராத்திரி 10 மணிக்கு இங்கே கவுண்டரில் இருந்தது யார்? அவள் மேஜை டிராயர் திறந்து டியூட்டி சார்ட்டை எடுத்து பார்த்து விட்டு நான் தான் என்றாள். விஷ்ணு அரைவட்ட மேஜையின் மேல் தன் 2 முகங்களை ஊன்றிக்கொண்டான். அன்றைக்கி உங்களுக்கு டியூட்டி எத்தனை மணிக்கு வரைக்கும்? 11 மணி வரைக்கும். உங்கள் டியூட்டி நேரத்தில் இந்த பொண்ணை நீங்கள் பார்க்கல? இல்லை. விஷ்ணு அடுத்த கேள்விக்காக வாயை திறந்த வினாடி ஃபுல் சூட் தரித்த அந்த நடுத்தர வயது நபர் பக்கத்தில் வந்தார். எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு என்ன தகவல்கள் வேணும்?
நீங்கள் இந்த ஹோட்டலுக்கு மேனேஜர். விஷ்ணு மேனேஜர் நெஞ்சு பகுதியில் இருந்த நேம் பேட்சை பார்த்தான். அது முகேஷ்ன்றது. மிஸ்டர் முகேஷ், ஐம் விஷ்ணு, கிரைம் பிரான்ச்சு. சென்ற வாரம் 14ஆம் தேதி இந்த பெண்ணு உங்கள் ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. இவ யார் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஷீ இஸ் மர்டர்ட் பை சம்படி. அதிர்ச்சியாக முகேஷ் வாங்கி பார்த்தார். உடனே உதட்டை புதிக்கல. தெரியலையே. இவள் இந்த ஹோட்டலுக்கு வந்ததை டிஎஸ்பி மிஸ்டர் பூப்பாண்டியை பார்த்துருக்காரு. மேபி, பட் ஷீ இஸ் நாட் அவர் கஸ்டமர். இங்கே தினசரி எத்தனையோ ஃபங்க்ஷன்கள் நடக்கின்றன. நீங்கள் குறிப்பிட்ட 14ஆம் தேதி இங்கே 2 திருமண வரவேற்பு நிகழ்ச்சிகளும் ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் ஏதாவது ஒன்றில் கலந்து கொள்ள இந்த பெண் வந்திருக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இங்கே இருக்கிற சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட வந்திருக்கலாம், அல்லது இந்த ஹோட்டலில் தங்கியிருக்கிற யாரையாவது பார்க்க வந்திருக்கலாம். தேர் ஆர் ஸோ மெனி காசஸ். இந்த ஹோட்டலில் மொத்தம் எத்தனை பேர், எத்தனை ரூமு? 41 ரூம் சார். 14ஆம் தேதி இரவு 10 மணிக்கு அத்தனை ரூம்களும் ஃபுல்லாக இல்லை, பாதி அறைகள் மட்டும்தான். அந்த அறைகள் தங்கியிருந்தவர்கள் பெயர்களும் முகவரிகள் வேண்டும், தர்றேன். அப்புறம் அதே தேதியில் இந்த ஹோட்டலில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சிகளை நடத்தியவர்கள் விவரங்கள், பிறந்தநாள் கொண்டாடிய நபரின் விவரமும் வேண்டும். சார சொல்கிறேன். ஒரு 10 நிமிஷம் அந்த சோஃபாவில் உட்கார்ந்து காத்திருக்க முடியுமா? வித் ப்ளஷர். விஷ்ணு மெல்ல நடந்து போய் வரவேற்பு ஹாலில் போட்டிருந்த ரத்த சிவப்பு வெல்வெட் சோஃபாவில் சாய்ந்தான். ஒரு 5 நிமிஷம் கரைந்திருக்கும் ரிசப்ஷனிஸ்ட் கூப்பிட்டார். சார், உங்களுக்கு ஃபோன். எழுந்து போய் ரிசீவரை வாங்கி பேசினேன். ஹலோ. மறுமுனையில் கோகுல்நாத். விஷ்ணு அங்கிள், அங்கே விசாரணை என்ன சொல்லுது? பொண்ணை பார்க்கலன்னு சொல்கிறாங்க. அந்த 14ஆம் தேதி ஹோட்டலில் 2 மேரேஜ் ரிசப்ஷன், ஒரு பர்த்டே பார்ட்டி நடந்திருக்கு. அதை அவள் அட்டன் பண்ண வந்திருக்கலாம், அல்லது ரூமில் தங்கியிருக்கு யாரையாவது பார்க்க வந்திருக்கலான்னு ஹோட்டல் மேனேஜர் சொல்கிறாரு. பார்ட்டிஸோட விவரங்களை கேட்டுட்ருக்கேன், தர்றதா சொல்லியிருக்காங்க. வாங்கிட்டு நேராக ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்துடு. சரி அங்கிள். அப்புறம் விஷ்ணு பெண் குறையாகி கிடந்த அம்பாசடர் காரை ஒர்க் ஷாப்புக்கு கொண்டு போய் பிரித்தும் சேஸ் நம்பரை கண்டுபிடிக்க முடியல. நம்பரே இல்லையா? நம்பர் இருந்திருக்கு, ஆனால் அதை முன்னேற்பாடாக வெல்டு பண்ணி உருக்கியிருக்காங்க. யாரோடதுன்னு கார் யாரோடதுன்னு கண்டுபிடிக்க முடியாதபடி ஆச்சு. எல்லாமே ப்ரீ பிளான்டு. எஸ். ஹோட்டலில் தர்ற விவரங்களை வாங்கிட்டு நான் உடனே அங்கே வந்துடுறேன் அங்கிள். இதிலிருந்து ஏதாவது க்ளூ கிடைக்கலாம். சீக்கிரமாக வா. விஷ்ணு ரிசீவரை வைத்த வினாடி ஹோட்டல் மேனேஜர் முகேஷ் ஒரு முழு நீள வெள்ளைத்தாளில் எழுதப்பட்ட காகித குறிப்புகளோடு வந்தார். சார், போன வாரம் 14ஆம் தேதி இந்த ஹோட்டலில் தங்கியிருந்தவர்களோட லிஸ்ட் இதில் இருக்குது. 2 மேரேஜ் ரிசப்ஷன் பார்ட்டியோட அட்ரஸும் ஒரு பர்த்டே பார்ட்டியோட அட்ரஸும் இங்கே இருக்கு. விஷ்ணு வாங்கி கொண்டு அதில் பார்வையை போட்டான். தன் முதுகில் கை விழுந்த உணர்ச்சியில் திரும்பி பார்த்தான் ஜெயபால். தங்கை ஆர்த்தி நின்றிருந்தாள். வாயில் சேலையை சுற்றி கொண்டு தந்த சிலை மாதிரியான தோற்றம். இடுப்பில் 2 கைகளையும் வைத்துக்கொண்டு முறைத்தாள். அந்த இன்டர்வியூ இல்லைன்னா இன்னொரு இன்டர்வியூ, இதுக்காக ஏன்னா மூஞ்சியை தூக்கி வச்சுட்ருக்க? அண்ணா உன்னைத்தான். வேலை என்ன கிடைக்காமல போயிடும்? நீ நினைக்கிற மாதிரி வேலை கிடைக்கிறது சுலபம் இல்லை ஆர்த்தி. சரி, கிடைக்கிற போது கிடைக்கட்டும், வந்து சாப்பிடு. எனக்கு வேண்டாமா, தலைவலிக்குது. வெயிலில் போயிட்டு வந்து ஒத்துக்கலாம். தலைவலியா? சூடாக காஃபி போட்டு தரட்டுமா? சரி. ஜெயபால் தலையை ஆட்டி வைக்க ஆர்த்தி சமையல் கட்டுக்குள் நுழைந்தாள். ஜெயபாலின் ஹிருதயம் ஒரு யுத்த பூமி போல பரபரத்து கொண்டிருந்தது. ஒரு முக்கிய புள்ளிக்காக அருணகிரி ஜெயபாலிடம் கேட்ட அந்த உதவியை நினைத்த நிமிஷமெல்லாம் திக்கென்று இருந்தது. அவர் பேசியும் மறுபடியும் ஞாபகத்துக்கு வந்தது. ஜெயபால், நீ பண்ண போகிற உதவி ரொம்ப ரொம்ப சிம்பிள். வேர்வையே சிந்தாமல் அந்த உதவியை நீ செய்யலாம். சொல்லுங்கள், என்ன உதவி? நீ இப்போ வேலை பார்க்குற மின்சார சுடுகாட்டுக்கு ஃபுல் இன்சார்ஜ் யார்? நான் தான். நடுவில் யாரும் குறுக்கிடும் இல்லையே? இல்லை. அருணகிரி குரலை தாழ்த்தி கொண்டார். வர்ற 10 நாளைக்குள்ள 2 பிணங்களை யாருக்கும் தெரியாமல் எரித்து சாம்பலாக்கணும். யாருக்கும் தெரியாமல் பிணங்களை எரிக்கிறதா? ஏன் அப்படி? அந்த முக்கியமான புள்ளியை பிளாக்மெயில் பண்ணுற அந்த 2 பெண்களையும் தீர்த்து கட்டின பிறகு டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ண வேண்டாமா? இந்த காலத்துக்கு கொலை பண்ணுறது சுலபம், ஆனால் பாடியை டிஸ்போஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பாடியை சிட்டி அவுட்டருக்கு கொண்டு போய் புதைக்கிறதோ எரிக்கிறதோ ரொம்ப ரிஸ்க்கு. ஒரு மயிரிழை தப்பு பண்ணாலும் மாட்டிக்கணும். ஸோ பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு உன்னோட இன்சார்ஜில் இருக்கிற மின்சார சுடுகாடு தான் சரியான இடம். பாடிகளை பஸ்மம் பண்ணிட்டா ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸோ வந்து துப்பு துளைக்கினாலும் பருப்பு வேகாது. கொலையா? வேண்டாம் சார். அருணகிரி சிரித்தார். ஜெயபால், நீ பண்ணுறது கொலை இல்லை, தகனம். நீ சொல்கிற நேரத்துக்கு பாடிகளை கொண்டு வருவோம், அதுகளை மின்சார பிளேட்டில் வச்சு சாம்பலாக்க வேண்டியது உன்னோட வேலை. அந்த சாம்பலையும் நாங்கள் எடுத்துகிட்டு போய் கூவத்தில் கொட்டிடுவோம். நீ பண்ண வேண்டிய ஒரு வேலை சுவிட்சை தட்ட வேண்டியிருந்தான். அண்ணா, காஃபி. ஜெயபால் நினைவிலிருந்து சுழன்றான். ஆர்த்தியிடமிருந்து காஃபியை வாங்கி கொண்டு வலிய புன்னகைத்தான். நீ போய் சாப்பிடுமா? எனக்கும் பசி இல்லை, கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்றேன். வாசலில் காலடி சத்தம் கேட்டது.
ஆர்த்தி எட்டி பார்த்து விட்டு அண்ணனிடம் திரும்பினாள். புரோக்கர் வந்திருக்காருண்ணா. ஜெயபால் கையில் இருந்த காஃபி டம்ளரை ஜன்னல் திட்டின் மேல் வைத்துவிட்டு முன்பக்கமாய் போய் அந்த வழுக்கை தலை நபரை எதிர்கொண்டான். வாங்க தனிக்காசலம். என்ன தம்பி, இன்றைக்கி ஏதோ இன்டர்வியூ இருக்கிறதாகவும் கண்டிப்பாக வேலை கிடச்சிடும்னு சொன்னாங்க. அதான் வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு 8 பார்த்துட்டு போகலான்னு உள்ளே நுழைஞ்சேன். உட்கார நேரம் இல்லை தம்பி. இன்டர்வியூ என்னாச்சே? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணி சொல்லணும். அது ஜெயபால் குரலை இழுக்க புரோக்கரின் கண்கள் இடுங்கியது. என்ன தம்பி, இந்த வேலை எப்படி கிடச்சிடும்னு நினச்சேன். கிடைக்கலையா? சரியாக போச்சு தம்பி. உங்கள் தங்கச்சி சொர்ண விக்கிரகம் மாதிரி இருக்காங்க. ஒரு காரணத்துக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொறுமையாக காத்துட்ருக்காங்க. மாப்பிள்ளையோட ஜாதகப்படி அடுத்த 2 மாதத்துக்குள்ளே கல்யாணம் நடந்தான்னு நேற்றுக்கே அவங்க எங்கிட்ட கண்டிஷனாக சொல்லிட்டாங்க. இன்னும் 1 மாதம் தான் பார்ப்பாங்களாம். அதுக்குள்ளே நீங்கள் ஒரு நல்ல வேலையை தேடிக்கணும், இல்லை ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கணும். இந்த 2 இல்லைன்னா பொண்ணு வேண்டான்னு சொல்லிட போகிறாங்களாம். ஜெயபால் அதிர்ந்து நிமிர புரோக்கர் தொடர்ந்தார். இது பாருங்கள் தம்பி, மாப்பிள்ளை பையன் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு 12,000 ரூபாய் சம்பளத்தில் வேலைக்கு இருக்கான். இது தவிர சொத்து 10 எக்கச்சக்கம். வீட்டுக்கு ஒரே பையன், எந்த பிக்கலும் இல்லை. உங்கள் தங்கச்சிக்கு பொருத்தமான பையன். ஆர்த்தி உள்ளே இருந்து ஒரு சின்ன புயல் மாதிரி வந்தால் புரோக்கரை ஏறிட்டான். ஒரு காரியம் பண்ணுறீங்களா? என்னம்மா? அந்த சம்பந்தம் எங்களுக்கு வேண்டான்னு இப்போவே போய் சொல்லிடுங்க. ஜெயபால் அதிர்ச்சியை நிமிர்ந்தான். ஆர்த்தி, நீ என்ன சொல்கிற? ஆமாண்ணா, நீ பார்க்குற வேலையை கேவலமாக நினைக்கிற அவங்க சம்பந்தம் வேண்டாம். புரோக்கர் ஐயா, நீங்கள் போய் சொல்லிவிடுங்க. புரோக்கர் சிரித்தார்மா, நீ இப்போ சொன்னதை அவங்ககிட்ட போய் சொன்னால் எனக்கு ரொம்ப நேரம் ஆகிடாது. அப்படி சொன்னால் நஷ்டம் உங்களுக்கு தான். நல்லா யோசிச்சு பாருமா. ஊர் பூராவும் தேடினாலும் இப்படிப்பட்ட சம்பந்தம் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்குமா? எங்களுக்கு வேண்டாம். ஜெயபால் தங்கை ஏறிட்டான். ஆர்த்தி, நீ உள்ள போ. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒரு நல்ல வேலையாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறது சரிதான். இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறதுன்னு எனக்கும் தெரியும். தனிக்காசலம். சொல்லுங்க தம்பி. இந்த மாதத்துக்குள்ளே எனக்கு ஒரு வேலை கிடைக்கும். இல்லைன்னா அப்ளை பண்ணியிருக்கிற பேங்க் லோன் கிடைக்கும். லோன் கிடைச்ச அடுத்த வாரமே சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிச்சிருவேன். சீக்கிரமாக இதை பண்ணுங்க தம்பி, இல்லைன்னா நல்ல இடம் தட்டி போயிடும். சொல்லிக்கொண்டே வாசற்படி இறங்கினார் புரோக்கர் தனிக்காசலம். தொடரும்.